இதுக்கும் ரொம்ப நாள்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் HTML CSS மீடியா கொரி அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஈஸி. இங்கே வந்துடுறேன். இந்த இடத்துக்கு போயிட்டு பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்ன அப்படின்னா அதை போட்டிருக்காங்க, HTML CSS JS லைப்ரரி அப்படின்னு போட்டிருக்கான். மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதனுடைய மெயின் இதுவே என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிவ் சைட் வித் பூஸ்டர். ஓகேவா, ரெஸ்பான்சிவ் சைட்டை ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, அது என்ன ஏது எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா ரீட் த டாக்குமெண்டேஷன், இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே போயிட்டீங்கன்னா கெட் ஸ்டார்டட் வித் அ டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணி தான் எல்லாமே இது ஆல்ரெடி இருக்குங்க, அப்படியே காப்பி பண்ணி தான் போடுவீங்க. இங்கே பாருங்களேன், இதில் என்ன விஷயம் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அப்படின்னா இவனை பார்த்தவொடனே தெரியும், ஓஹோ இவன் யார், இவன் நம்ம பையன் தான். என்ன பண்ணுவான் அவன்? இவனுடைய ஃபஸ்ட்டு விஷயமே நம்ம என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரெஸ்பான்சிவ் சைட்டு. ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா இவன் எடுத்தோடனே இந்த டெம்ப்ளேட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா இந்த விஷயத்த போட்டு கொடுக்குறான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு போட்டு ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்கான், தேவையில்லாது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பூஸ்டப்போடைய சிஎஸ்எஸும் ஜேஎஸும் எடுக்க போகிறோம். எதுக்கு நான் பூஸ்டப்போட சிஎஸ்எஸ் எடுக்க போகிறீங்க, எதுக்கு இந்த ஜேஎஸ் எடுக்க போகிறீங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பூஸ்டப்போடைய சிஎஸ்எஸ். லைக் எப்படி நம்ம ஃபாண்ட் ஆவசம்க்கு நம்ம யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இப்போ பூஸ்டப்போடைய சிஎஸ்எஸ் எடுக்கிறோம். இதை எடுத்தால் என்ன நடக்கும், இந்த பூஸ்டப்பை யூஸ் பண்ணுறதால எனக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இங்கே போகிறோம். இந்த இடத்துக்கு வந்துடும். பூஸ்டப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு வெப்சைட்னே வச்சுப்போம், இன்ட்ரோடக்ஷன். பூஸ்டப்போடைய இன்ட்ரோடக்ஷன் இதுதான். ஓகேவா, இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இப்போ எல்லா வேலையும் பார்க்க போகிறோம். ஸோ இவனை க்ளோஸ் பண்ணிடுவோம், லாண்டியா குளோனையும் முடிச்சு விட்டுருவோம். வந்தாச்சு. ஓகே, இன்ட்ரோடக்ஷன். இதில் எப்பயும் போல் index.html இப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா, எப்பயும் பண்ணுறதே தான். இப்போ இவன் கொடுக்குற இந்த விஷயத்தை நான் காப்பி பண்ணுறேன், இன்க்ளூடு பூஸ்டப்போட சிஎஸ்எஸும் ஜேஎஸும் எடுத்து வைக்கிறேன். இது யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்றத காட்டுறேன். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத ஒன்று போட்டிருக்கான். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணலான்னா இது கீழே எடுத்துன்னு போய் போட்டுருவோம். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே HTML5. இந்த டாக் டைப் அப்படின்றது என்னன்னா HTML5 அப்படின்றத இது பண்ணும். ஓகேங்களா, இங்கிலீஷில் தான் எழுதுகிறோம். இது வந்து கேரக்டர் கோட் செட்டு, இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை உங்களுக்கு, பட் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போன விஷயம் தான். லிங்க் பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு போட்டிருக்கேன். இப்போ பூஸ்டப்பை போயிட்டு இந்த வெப்சைட்டை போய் நான் ரன் பண்ணுறேன். என்ன இப்படி வந்து நிற்கிறான், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துடுச்சு. சரி, இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு இப்போ நார்மலாக நம்ம பூஸ்டப் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருந்தா இது எப்படி வந்திருக்கும், இப்போ எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தோணுது? இப்போ இதை பார்க்கும்போது ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒன்றுமே தெரியல தானே. ஆனால் எப்பயும் போல தானே இருக்குது. இல்லை, இருக்குது. இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன், இன்னொரு யூஆர்எல்ல போடுறேன். ஓகே, நான் உங்களை கேள்வி கேட்குறேன். என்னுடைய HTML பியூர் HTML போட்டிருந்தா என்னுடைய ஹெச் இந்த இடத்துல தான் இருந்திருக்குமா, இல்லை ஏதாச்சும் ஸ்பேஸ் கீஸ் ஏதாவது இருந்திருக்குமா, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் எதாவது யூஸ் பண்ணியிருக்கணுமா? மார்ஜின் 0 யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குதா? இல்லை மார்ஜின் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, இன்னும் ஸ்டைலே எழுதவே இல்லை. ஒரே ஒரு ஃபைல் தான் எழுதியிருக்கோம். இல்லை, நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னா நான்
அவங்களுடைய சிஎஸ்எஸ் ஹைட் பண்ணிடுறேன், அவனுடைய ஜேஎஸ் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் பூஸ்டப்னா கிடையாது, டம்மி. ஓகேவா, நம்ம எழுதுற இதுதான். இப்போ இது பூஸ்டப்னு வச்சுக்கோ, இது நம்மளுதுன்னு வச்சுக்கோ. இப்படி தானே வந்திருக்கும். இப்போ பூஸ்டப் யூஸ் பண்ணுறதால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபாண்ட்டோடைய ஃபேமிலி சேஞ்ச் ஆகிருக்கு, ஃபாண்ட்டோடைய சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ஃபாண்ட்டு அந்த முன்னாடி இருக்கிற மார்ஜின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கு. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஃபாண்ட்டு சைஸு ஆர்இஎம் அப்படின்னு இருக்கு. என்னடா ஆர்இஎம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே எழுதவே இல்லை, இவ்வளோ கோடிங் இருக்கு. சரி, இந்த பாடி டேக் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மார்ஜின் 0 இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய HTML போனீங்கன்னா மார்ஜின் 8px இருக்கு. அப்போ இந்த பூஸ்டப் என்ன பண்ணுது அப்படின்னா, யூசருக்கு என்னென்னலாம் டிஃபால்ட்டாக பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இப்போ ஏன்னா இப்போ மார்ஜின் போனதும் இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் ஆனது மட்டும்தான் பூஸ்டப் உடைய பெரிய விஷயமான கிடையாது. சரி, இது வரைக்கும் நீங்கள் பண்ண வெப்சைட்லேயே எல்லாமே காமனாக இருந்த எல்லா வெப்சைட்லேயுமே காமனாக இருந்த ஒரு செக்ஷன் என்னது? கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. என்ன செக்ஷன் பண்ணியிருக்கீங்க? ஹெட்டர். இப்போ நான் இதை போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போகிறேன், இங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி பார்க்குறேன். இது இன்ட்ரொடக்ஷனு, இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், இது லே அவுட்டு, இது கண்டென்ட்டு, இது ஃபார்மு, இது காம்போனண்ட்டு அப்படின்னு இருக்குது. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேவ் பார்னு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணேன்னா நேவ் பார், ராப்பிங், நேவ் பார் அப்படி இப்படின்னு இருக்குது. இந்த எஸ்எம், எம்டி, எல்ஜி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா நான் லாஸ்ட் கிளாஸில் இதை தான் சொன்னேன். இவன் யாரு அப்படின்னா அப்படின்னு சொன்னேன். ஓகேவா, இவன் கண்டிப்பாக தேவைப்படுவான். எதுக்காக அப்படின்னா அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே மக்களே, இப்போ இந்த இடத்துக்கு போகிறேன், ஹவ் இட் ஒர்க்ஸ். இந்த நேவ் பார் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளார போகிறேன். டாட் வச்சு நேவ் பார் பிராண்டுன்னு எழுதியிருக்கான். டாட் வச்சு எழுதுனா கிளாஸ். ஓகேங்களா, எல்லாமே கிளாஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோடு இருக்குது, நேவ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, நேவ்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. லைக் எப்படி நமக்கு ஹெட்டர் செக்ஷன் இருக்கோ அதே மாதிரி நேவ் பாருக்கு நேவ்னு ஒரு டேக் இருக்குது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிடு ஏதோ ஒன்று போட்டிருக்கான், ஏக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கான், பட்டனுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கான். திரும்ப பார்த்தோன்னா இங்கே ஒரு இது இருக்குது, ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவனை நான் காப்பி பண்ணுறேன், இந்த HTML காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், போயிடுச்சு. என்னடா காரணம் அப்படின்னா, இது அப்படி தான். இங்கே போயிட்டு நீ அதனுடைய சிஎஸ்எஸ்ஸை எனேபிள் பண்ணிவிடணும். ஏன்னா எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நேவ் பார் எக்ஸ்பேண்ட் இதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் நம்ம இது வரைக்கும் ஸ்டைல் ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா கிடையாது. அப்போ இதுக்கான கிளாஸ்னால் எங்கே எழுதி வச்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல எழுதி வச்சுருப்பான், இந்த இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ சந்தேகத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இவனை காப்பி பண்ணுறோம். இவனை காப்பி பண்ணிட்டு போய் செக் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கான்னா எக்கச்சக்கமாக இருக்குடியப்பா, இருக்குது. அப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகே இருக்கிறான் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்துடுச்சா? இப்போ நீ ரெஃப்ரெஷ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்துடுச்சு, ஒரு ஹெட்டர் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு இதெல்லாம் இங்கே தேவையில்லை. நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இங்கே லோகோ இருக்கணும், இது பிரிஞ்சிருக்கணும், இங்கே தனியாக இருக்கணும், எல்லாமே பண்ணலாம். ஒரு ஹெட்டர் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து மொபைலுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும்ல. இங்கே போய் பார்த்தா மொபைலுக்கும் கரெக்டாக வருது. எங்கடா அந்த இதை நான் காணும், நீ இங்கே கிளிக் பண்ணால் இங்கே கீழே வருது, என்னடா இங்கே இருக்குன்னு இங்கே கிளிக் பண்ணால் இங்கே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் கோடை எடுத்து போட்டிருக்க, எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் இப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், இது வந்து இங்கே போகணும், இவன் எனக்கு தேவையில்லை. அப்போ நீ என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணணும். அகைன் தாரிகாவோட கோடை நம்மக்கிட்ட வச்சுருக்கோம், எனக்கு இவனா தேவையில்லை, ஓடிடு. ட்ராப் டவுனே தேவை கிடையாது, இவனும் தேவை கிடையாது. இப்படி இருக்கு.
அபவுட்டு, கான்டாக்ட் வந்துடுச்சு. ஹோம் அகைன் வந்து நமக்கு என்னன்னா, எனக்கு இது வந்து இங்கே இருக்க தேவையில்ல, ஓகேங்களா? என்னுடைய இடம் இந்த இடம் கிடையாது, எனக்கு இது வந்து இந்த இடத்துல இருக்கணும், சென்டராக இருக்கணும் அப்படின்னா நான் ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன். ஏன் எதுக்கு அப்படின்னா கேட்காதீங்க, சொல்லுவேன் என்ன ஏதுன்னு. வந்தாச்சு, ஓகேவா? எம் ஆட்டோ அப்படின்னா இது எப்படி இங்கே வந்துச்சு? செகண்டரி வந்துடுச்சா? நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வருது, ஓகேவா? சரி, இந்த ஒரு செக்ஷன் வச்சு நான் என்ன பண்ணுறது? கரெக்டு தான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் செக்ஷன் ஒன்று பண்ண போகிறோம், இல்லை ஒரு இமேஜஸை ஓட விட போகிறோம், ஓகேவா? எங்கே அவன் அப்படியே இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா கரோசல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது யாரோ ஒரு செல்லு இருக்கு, இவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் எல்லாம் ஓடுது. இப்போ இவனை நான் காப்பி பண்ணுறேன். ரெண்டாவது செக்ஷன் நம்ம இன்னும் எந்த ஒரு கோடும் பண்ணல, எடுக்கிறேன் இந்த இடத்துல அப்படியே எடுத்துன்னு போடுறேன். நான் செக்ஷன் கூட இன்னும் கிரியேட் பண்ணல, அப்படியே எடுத்து போடுறேன். லேண்டியா க்ளோனில் அசட்ஸில் இமேஜஸில் இந்த இமேஜஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். என் 3 இமேஜஸை எடுத்து போட்டுக்கிறேன், தேவைப்படுது. அசட்ஸில் இமேஜஸில் இது இப்போ 3 விஷயத்த போட்டிருக்கேன். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது. ஓகே, 2 செக்ஷன் வந்து இப்போ வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் இதை போயிட்டு ரெஸ்பான்சிவ் பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரியணும்ல. நீ எந்த டிவைஸுக்கு மாற்றினாலும் அது கரெக்டாக வரும், ஓகேவா? இப்போ நீங்கள் இதை பண்ணுற வந்துடுச்சு. வாவ், ஆனால் இந்த இமேஜ் இவ்வளோ பெருசு இருக்குது, இது இவ்வளோ தரனா தேவையில்லை. நம்ம இன்னும் சிஎஸ்எஸ் எழுதலை, நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும். அது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துரும், அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணும். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ சர்வீஸ் செக்ஷன் பண்ணணுமே, 3 பாக்ஸ் வரணுமே அப்படின்னா அது கார்டுன்னு ஒன்று இருக்கு. இதோ இருக்கா, இந்த கார்டில் இங்கே இமேஜ் ஏதோ ஒன்று வைக்க போகிறீங்க, பட் இந்த விஷயத்தை தானே எடுத்துகிட்டு வர போகிற. ஸோ இது வந்து ஒரு கார்டோட டிசைனை கொடுத்துருச்சு, ஆனால் பக்கத்தில் வர்றதுக்கு அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உன்னுடைய லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிரிட்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காலம் 1, காலம் 2, காலம் 3 இப்படின்னு 3 இருக்கு, ஓகேவா? இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இவன் 3த்தையுமே காப்பி பண்ணுறேன். இவன் 3த்தையுமே அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். காலம் 1, காலம் 2, காலம் 3 காப்பி பண்ணுறேன். எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுடுறேன். காலம் 1, காலம் 2, காலம் 3 மூணுமே வந்துடுச்சா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த கிரிட்டோட டேட்டாவை எடுத்துகிட்டு வரேன். எங்கே இருக்குது? அதே காம்பனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டு, இவன் தானே. இவனை இது பண்ணிக்கிட்டு இந்த இமேஜ் வித்தெல்லாம் கொடுத்து வச்சுருக்கான், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. காலம் 1 இருக்க வேண்டிய இடத்துல 1 எடுத்துன்னு வந்து போட்டுடுறேன். எனக்கு இமேஜே வேணாம், வித்தும் வேணாம். இப்படி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இது வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டென்ட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 செக்ஷன் வந்துடுச்சு. இன்னும் நம்ம இந்த செக்ஷன் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும்,
இங்கே கொஞ்சம் கீழே இறங்கணும், மார்ஜினு பேடிங் எதுவுமே பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அவன் கொடுக்கறத எடுத்து போடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே பாருங்க, இது மொபைலுக்கு வந்து இப்படி இருக்கக்கூடாது, மொபைலுக்கு எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கும். அப்போ இவன் மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கணும், இவன் மட்டும் ஃபுல் ரோ எடுத்துக்கணும், இவன் ஃபுல் ரோ எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அந்த விஷயத்தெல்லாம் இவனே சொல்லுவான். இந்த கிரிட்டு கிட்ட போனீங்க அப்படின்னா எனக்கு யார் யார் எப்படி ஒர்க் ஆகணும்னு மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவனே சொல்லுவான். அதுதான் இது என்ன சொல்லுது அப்படின்னா, காலம் அப்படின்றது டிஃபால்ட் கிளாஸ், ஸ்மால் டிவைஸ், எம்டி டிவைஸ், எல்ஜி டிவைஸ், எக்ஸல் டிவைஸ், இந்த 4 தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த ஹைராரிக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்எம் இருக்கணும், எம்டி இருக்கணும், எல்ஜி இருக்கணும், எக்ஸல் இருக்கணும். ஃபஸ்ட்டு எம்டியை கொடுத்துட்டு அடுத்து எஸ்எம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது ஓரளவு புரியும், ஓரளவு புரியாத மாதிரி இருக்கும், இது பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் 12 தான் அப்படின்னு சொல்லுது. இது என்னதான் புரிய வைக்குது அப்படின்னா, ஒரு ரோ, அந்த ரோல 12 காலம் தான் வைக்க முடியும். இப்போ நான் என்ன காலம் வச்சிருக்கேன், 3 காலம் வச்சிருக்கேன். அப்போ இது 4, இது 4, இது 4 அப்படின்னு எடுத்துக்குது. ஒரு ரோல 12 காலம் தான் மேக்சிமம். ஓகேவா? அப்படிதான் இது ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ நீங்கள் அகைன் எனக்கு இது வந்து மொபைலில் இது இப்படி ஒர்க் ஆகக்கூடாது, எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஸ்மால் டிவைஸில் 12 அப்படின்னா இப்போ இது எத்தனை இது எடுத்துக்குது, இப்போ 12 அப்படின்னா இப்போ இருக்கிற பாக்ஸு எத்தனை இது எடுத்துக்குது, இப்போ உங்களுக்கு தான் ஐயா 3 பாக்ஸ் இருக்கு. ஒரு ரோல 12 காலம். இப்போ இந்த 3 பாக்ஸுமே எத்தனை காலம் எடுத்துக்குதுன்னு கேட்குறேன். சார் ஒரு ரோ தப்பு ஏன் மேலே தான். யாரும் பயப்பட வேணாம், நான் அழகாக சொல்கிறேன். ஒன்று இது வேலைக்கு ஆகுது. என்னடா இது, ரெண்டு 4 6 7 8 9 10 12 காலம். ஓகேங்களா? ஒரு ரோல ஓகே 12 காலம். ஓகேவா? இப்போ 1 2 இது வந்து 12ன்னு வந்து நிற்குது. என்னால் 12 காலம், அதாவது இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு ரோல 1 2 3 அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ ஒரு ஒரு காலமும் எத்தனை இது எடுத்துக்குது? அட வீணா போனவங்களா, 12னா 4 4 தானே, 3 காலம், 3 பாக்ஸ் வந்து 4 4 காலமே கரெக்டாக 4 4 காலமே எடுத்துக்குது. ஓகேவா? எனக்கு இது மொபைலுக்கு வரும்போது ஓகேவா எப்படி ரன் ஆகணும் அப்படின்னா, ஃபுல்லாக வரணும். ஓகே, மொபைலுக்கு வரும்போது இந்த மாதிரி சின்னதானா இருக்கக்கூடாது, எனக்கு இது ஃபுல்லாக வரணும். இப்போ இது ஃபுல்லாக வரணும்னா எத்தனை காலம் எடுத்துக்கிட்டா ஃபுல்லாக வரும்? 4 வந்து என்னவா மாறணும் அப்படின்னா 12ஆ இருந்துச்சுன்னா ஃபுல் காலம் ஈவன் தான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? கரெக்டு தானே? இப்போ ஒரு ரோல நான் 4 4 வச்சிருக்கேன், எனக்கு மொபைலுக்கு வரும்போது இவன் 4 இருந்தானா அதை இப்படி தான் இருப்பான், 4 இருக்கு அதனால இப்படி தான் இருக்கான். இவன் 12ஆ இருந்தா ஃபுல் ரோவை எடுத்துப்பான். அப்போ 12ஆ இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இதோ இருக்கு காலம் எஸ்எம் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ என்கிட்ட 1 2 3 காலம் இருக்கு. இந்த காலம் ஸ்மால் டிவைஸ்ல 12ஆ இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த காலம் ஒரு ஒரு காலமும் எஸ்எம்ல 12ஆ இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்.
சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. எஸ்எம்ல 12 ஆயிடுச்சு. சரி, பெரிய டிவைஸ்க்கு போவோம். இது என்ன தலையெழுத்தா இருக்கு? பெரிய டிவைஸ்லயும் 12 தான் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு போய் பார்க்க போனீங்கன்னா, என்ன ரீசனுக்காக இது 12 இருக்கு அப்படின்னா, நீ எழுதியிருக்கிறதே ஒரே ஒரு டிவைஸுக்கு தான். எஸ்எம்ல 12ன்னு சொல்ற. வேற ஏதாவது கிளாஸ் இருந்தா அது எடுத்துக்கோ. எந்த கிளாஸும் இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சரி எஸ்எம்ல 12, மீடியம்ல இல்ல லேப்டாப்பு அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இன்னொரு கிளாஸ் எழுதுறேன். மீடியம்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்ஜிக்கும் அது 4 தான் கொடுக்க போறோம். மீடியம்ல எல்லாம் எல்ஜினே எல்ஜிஎம்ல 4 அப்படின்னு சொல்றேன். இப்ப இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, 2 விதமா பிஹேவ் பண்ணும். ஸ்மால் டிவைஸ்ல 12 இருக்கும். பெரிய டிவைஸ் அதான் ஸ்மால் டிவைஸை தாண்டி எந்த டிவைஸ் போனாலும் 4 அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா 4 4 4 எப்படின்னா இது எடுத்துக்குது அப்படின்னா இந்த விஷயத்துக்கு அதை எடுத்துக்குது. ஓகேவா? ஆனா நம்ம எம்டியே கொடுக்கவே இல்லையே, அதெல்லாம் அதை எடுக்கவே எடுக்காது. எஸ்எம் மட்டும் கொடுக்கும்போது அது என்ன எடுத்துக்கிச்சு? டெஸ்க்டாப்புக்கே எஸ்எம் தானே எடுத்துக்கிச்சு. இப்போ இதனுடைய ஹைராரிக்கி பார்த்தோன்னா 1 இதுக்கப்புறம் எவன் இருக்கானோ அவனை தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும். இப்போ நம்ம இதையே உல்டாவா கொடுத்தா தப்பா போயிடும். அதாவது எஸ்எம் வந்து செகண்ட், எல்ஜி வந்து முன்னாடியா இருந்தா தப்பு. எஸ்எம் அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மால் டிவைஸ்ல 12, பெரிய டிவைஸ்ல 4 அப்படின்னு வந்துடும். நீங்க இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி. இப்ப நான் ஸ்மால் டிவைஸ்க்கு போனா இப்படின்னு வந்துடும். இப்ப இப்படி வருது. இன்னொரு விஷயத்த நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இன்னொரு பாக்ஸ். ஓகேவா? இப்ப 4ன்னு கொடுக்க முடியாது. கொடுத்தா என்ன நடக்கும்? 16 மாறிடும். அது தப்பு. கரெக்டு தானே? 16 மாறக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிறதே 12 தான். 3 3 3 3 3 12. ஓகேங்களா? இப்ப ஸ்மால்ல அப்படியே தான் வரணும். தலையெழுத்து அப்படிதான் வந்தாகணும். 1 2 3 4 4 3 12 இப்படி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் மீடியம் டிவைஸுக்கு வரேன். இப்போ இதை வச்சு பார்த்துக்கோங்க. 540 மீடியம் டிவைஸு 960. 960ல இப்படி இருக்கு. 961 1000. ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எல்ஜி இவ்வளோ பெரிய டிவைஸில் எனக்கு இடம் தான் இருக்கு. ஓகேவா? இது டேபு அப்படின்னு இருக்கு, லேப்டாப்பு அப்படின்னு இருக்குல்ல. இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க 2 வாங்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஒரு பாக்ஸ் ஒரு ரோலையும் செகண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 6 6 கொடுக்குறேன். ஆனா 6னா அப்ப 2 தானே வரும். மிச்சம் 2 என்ன பண்ணா அடுத்த காலம்ல வரும். எங்க காலம் எல்ஜி. ஆஹா, இப்படி காலம் எல்ஜி இதோ வந்துச்சு பாருங்க. காலம் எல்ஜி அதாவது டெஸ்க்டாப்பா இருந்தாலுமே இது இப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா என்னுடைய மொபைல் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா மாற்ற போறேன். ஓகேவா? இப்போ இப்படி இருக்கிறது எனக்கு தேவையில்லை. இப்போ இது எக்ஸல்ல பெரிய டிவைஸ்ல எக்ஸல்னே போடுறேன். காலு எக்ஸல் 3 ரேஷியோ கொடுக்குறேங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும். பெரிய டிவைஸில் 3 3 காலம் எல்ஜி லேப்டாப்புக்குனா வந்துச்சுன்னா 6 6 பெரிய டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் இதுவா
கீழேவா? ஓகே, இப்போ எந்த ரேஷியோக்கு வருது? தோ 6 வந்துருச்சு. நமக்கு அப்படிதானே வேணும், அப்படிதானே எதிர்பார்த்தீங்க. ஸ்மால் டிவைஸ் இது, ஓகேங்களா? இப்போ எல்ஜி என்ன இதில் ஸ்டார்ட் ஆகுது? 992 அப்படின்னு வந்தாலே என்ன சொல்கிறோம்? 992 அப்படின்னு வந்தாலே 6 வரணும். அதுதான் நம்மளுடைய கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் கிடையாது, இவன் தான். இங்க இருக்கு பாருங்க, எஸ்எம், எல்ஜி, எக்ஸ்எல். பெரிய டிவைஸுக்கு 3 இருக்கணும். 3 இருக்கு, ஓகேங்களா? பெரிய டிவைஸுக்கு 3 இருக்கு. அடுத்தது எல்ஜி 99, இதோ பாருங்க, எல்ஜி அப்படின்னு வந்தாலே இது. அது எது வரைக்கும் அப்படின்னா 1400, 1199 வரைக்கும் அப்படிதான் வரும். அடுத்தது சின்னது போக 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 ஸ்மால் டிவைஸ் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு, வேலையை முடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் எந்த ஒரு கோடிங்கும் பெருசாக பண்ணவே இல்லை, அதனுடைய ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. புரியுதா? இப்போ பூஸ்டப்னா என்னன்றது புரியுதா உங்களுக்கு? இது எப்படின்னா ஒர்க் ஆகுது, ஏன்னா அப்படின்றதுனா கேட்கல. ஏன்னா அடுத்த ஒரு வாரம் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே.